அனைவருக்கும் வணக்கம். துரோணா அகாடமிக்கு நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா 100 days சேலஞ்ச், அதுக்கு உண்டான தமிழ்ல இருந்து யூனிட் 1 உடைய அனலைசிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த யூனிட் 1 அப்படின்றது ஓகேங்களா 25 கொஸ்டின்கள், அதாவது 25 கேள்வி இடம் பெறக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போமே. ஓகேங்களா, யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா இலக்கணம் 25 கொஸ்டின் இடம் பெறணும்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, அந்த குறில் நெடில் வேறுபாடுல மழங்கொலை எழுத்துக்கள் வரக்கூடிய வச்சு வேறுபாடு, இணை எழுத்துக்களை அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், வேர்ச்சொல்லை அறிந்து, அதாவது வேர்ச்சொல்லை அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையற்றம், வினையாளனையும் பெயர், பெயரற்றம் வகை அறிதல். ஓகேங்களா, அயற்சொல், ஓகேங்களா, அயற்சொல்லிலிருந்து தமிழ்ச்சொல் அதை சொல்லியிருக்காங்க. எதிர்ச்சொல்லு, வினைச்சொல், எழுத்துப்பிழை மற்றும் ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களுடைய வேறுபாடு அறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதான் யூனிட் 1 அப்படின்றது. இந்த யூனிட் 1 நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா, பிரிச்சோம் அப்படின்னா இந்த பிரித்தெழுது மற்றும் சேர்த்தெழுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் உள்ளதான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டாபிக்ன்றது பிரித்தெழுது சேர்த்தெழுது, இரண்டாவது அதில் சந்திப்பிழை அறிதல். ஓகேங்களா, மூன்றாவது குறில் நெடில் வேறுபாடு. ஓகேங்களா, நாலாவது என்னன்னா ஒலி வேறுபாடு, அதாவது குறில் நெடில் வேறுபாடு அப்படின்றது தமிழ் எழுத்துக்கள் 247 இருக்கு. அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா குறில் நெடிலுக்குண்டான வேறுபாடு அறிகிறது. ஆனால் இந்த ஒலி வேறுபாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழங்கொலி எழுத்துக்கள் 8 இருக்கு இல்லைங்களா, அந்த மழங்கொலி எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு அடிப்படையில் மிகச்சிறிய அளவு தான் வேறுபாடை காட்டும், ஆனால் அவருடைய பொருள் அளவில் மிகப்பெரிய வேறுபாட்டை சொல்லிடு. ஓகேங்களா, இந்த மழங்கொலி எழுத்துக்களை வச்சு வர வேறுபாடு இந்த ஒலி வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் அதை தாண்டி இணை எழுத்துக்களை அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஓகேங்களா, ஒருமை பன்மை அறிதல், வேர்ச்சொல், அந்த வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனை பெயர், பெயரச்சத்தை அறிதல், அயற்சொல்லிருந்து தமிழ்ச்சொல், ஓகேங்களா, எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை மற்றும் ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களுடைய வேறுபாடு அறிதல். இது மாதிரி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 தலைப்பு. ஓகேங்களா, எத்தனை தலைப்பு? 14 தலைப்புகள் இருக்குங்க. இந்த 14 தலைப்புகள்ல இருந்தா கிட்டத்தட்ட எவ்வளவுனா 25 கேள்விகள் வந்து இடம்பெற போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 14 தலைப்புகள் எங்க இருக்கு? ஓகேங்களா, இந்த 14 தலைப்பை எப்படி அணுகணும்? ஓகேங்களா, அது எங்கெங்கெல்லாம் இருக்கு, எப்படி அணுகணும், அதை பத்தி ஃபுல் பிரீஃபா இந்த வீடியோ பத்தியில பார்ப்போம். ஓகேங்களா, பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த 14 தலைப்பும் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 அந்த எக்ஸாம்ல ஒவ்வொரு தலைப்புல இருந்து எவ்வளவு கேள்விகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் பிரித்தெழுது. இந்த பிரித்தெழுது அப்படின்னு எடுத்துட்டா குரூப் 4ல வந்து ஒரு கொஸ்டினும் குரூப் 2ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் வந்து இந்த பிரித்தெழுதுகள் இடம்பெற்றிருக்கு. சேர்த்தெழுது, சேர்த்தெழுது வரும்போது குரூப் 4ல ஒரு கொஸ்டினும் குரூப் 2ல 2 கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கிட்ட இந்த சேர்த்தெழுதுல வந்திருக்கு. இன எழுத்துக்கள் அறிதல், அதை இன எழுத்து அறிதல் அப்படின்னு வரும்போது குரூப் 4ல ஒரு கொஸ்டினும் குரூப் 2ல ஒரு கொஸ்டினும் ஓகேலாம் இடம்பெற்றிருக்கு. சுட்டு எழுத்து அப்படின்னு எடுக்கும்போது குரூப் 2லயும் 2 கொஸ்டின், குரூப் 4லயும் 2 கொஸ்டின், கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. வினா எழுத்து அப்படின்னு வரும்போது குரூப் 4ல ஒரு கொஸ்டினும் குரூப் 2ல 2 கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கிட்ட இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, குறில் நெடில் வேறுபாடு, அந்த ஒலி வேறுபாடுகள் எல்லாமே பார்க்கும்போது குறில் நெடில் வேறுபாடுல மட்டும் குரூப் 4ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கு. குரூப் 4ல 2 கொஸ்டினும் குரூப் 2ல ஒரு கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. இந்த ஒலி வேறுபாடுகளை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா, சந்திப்பிழை திருத்தம் அப்படின்னா குரூப் 4ல மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, குரூப் 2ல கேட்கல. ஒருமை பன்மை அறிதல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, ஆனால் குரூப் 2ல 3 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கிட்ட இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க வேர்ச்சொல் அறிதல், அந்த வேர்ச்சொல்ல மட்டுமே வச்சு இந்த குரூப் 4ல 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குரூப் 2ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எதிர்ச்சொல் அப்படின்னு வரும்போது குரூப் 4ல 1, குரூப் 2ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வினைச்சொல்ல எந்த கொஸ்டின் இடம் பெறல. ஓகேங்களா, அயற்சொல்ல எந்த கொஸ்டின் இடம் பெறல. ஓகேங்களா, தமிழ்ச்சொல்ல வரும்போது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆவரேஜா, எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை ஆவரேஜா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 வினைச்சொல் வேறுபாடுகளை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு ஒரு அனலைஸ் வர முடியுதா? இந்த யூனிட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எதை படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ச்சொல் தான். இந்த வேர்ச்சொல்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஆவரேஜா கிட்டத்தட்ட 8 கொஸ்டின். ஓகேங்களா, அதுல ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் கிட்ட இந்த வேர்ச்சொல்ல இருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொபவன்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு. ஓகேங்களா, குறில் நெடில் வேறுபாடை இரண்டாவதா வைக்கணும். ஓகேங்களா, மூன்றாவதா எதை வைக்கணும் அப்படின்னா இந்த இணை எழுத்துக்களை அறிதல், சுட்டு எழுத்து, வினா எழுத்து, 3த்தையும் சேர்த்தே படிக்கலாம். ஏன்னா ரொம்ப குறைவான தகவல் இடம் பெற்றக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகேங்களா, இது 3த்தையும் சேர்த்து 3வது ஒரு டாபிக்கா வைக்கலாம். ஓகேங்களா, 4வது எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பிழை திருத்தம். ஓகேங்களா, அந்த பிழை திருத்தம்ன்றது இதே இந்த சந்திப்பிழைன்றது ஜாயின் பண்ணி வந்துடும். ஓகேங்களா, ஜாயின் பண்ணின்றது சந்திப்பிழை வந்துடும். அப்போ பிழை திருத்தத்தை 4வதா வச்சுப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழை அறிதல். ஓகேங்களா, 4 ஒருமை பன்மை பிழை அறிதல் வந்து கிட்டத்தட்ட 5 டாபிக்.
ஓகேங்களா. இந்த 5 டாபிக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி பெருவாரியான கேள்விகள் இடம்பெறணும் அப்படின்னா இதுல இருந்து தான் இடம்பெற்றாகணும். இதை தாண்டி படிக்கணும் அப்படின்னா பிரித்தெழுது சேர்த்தெழுது. ஏன் பிரித்தெழுது சேர்த்தெழுது தான் கேட்டிருக்காங்களே, 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த 5 கொஸ்டின் கேட்டாலும் ஓகேங்களா, புணர்ச்சி விதியின் அடிப்படையில் வரக்கூடியது. புணர்ச்சி விதின்றது இன்றைக்கும் கடினமா பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து லாஸ்ட் ஆப்ஷனா வச்சு ஒரு 6வதா ஓகேங்களா. இதான் யூனிட் 1ல இந்த தேர்வுல இவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்கா நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இதை தாண்டி இது எந்தெந்த புக்ல இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், பிரித்தெழுது சேர்த்தெழுது. இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா புணர்ச்சி விதியை பேஸ் பண்ணி வருங்க. ஓகேங்களா. பிரித்தெழுது சேர்த்தெழுது புணர்ச்சி விதியை பேஸ் பண்ணி வரும். இந்த புணர்ச்சி விதிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து எழுத்துடைய நியூ புக்ல இயல் 6ல இருக்கு, 11th நியூ புக்ல இயல் 1ல இருக்கு, 11th நியூ புக்ல இயல் 2ல இருக்கு, 11th நியூ புக்ல இயல் 7ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே பாத்தீங்கன்னா இது புணர்ச்சி விதியா கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுவும் புணர்ச்சி விதி டைரக்டா இருக்கும். இந்த ஆக்க பெயர்கள்லாம் இந்த பெயருடைய விகுதிகளா இடம் பெற்றிருக்கும். கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதியை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த மொழியினுடைய இந்த இயல் 1ல மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் சொல்லி ஆரம்பிச்சிருந்தாலும் அது பாதி லெசனை கிராஸ் பண்ணும்போது அது புணர்ச்சி விதிக்குள்ள வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க 10th ஓல்டு புக்ல டைரக்டாவே புணர்ச்சி விதின்னு கொடுத்துருப்பாங்க. 9th ஓல்டு புக்லயும் இயல் 1ல வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதி இடம்பெற்றிருக்கு. 8th ஓல்டு புக்லயும் இயல் 3 1 2 ஓகேங்களா, பருவம் 3ல 1 2 இடம்பெற்றிருக்கு. 6th ஓல்டு புக்லயும் பாத்தீங்கன்னா பருவம் 1ல 1 2ல இலக்கணத்தின் முகத்திரல வந்து பாத்தீங்கன்னா அந்த புணர்ச்சி விதின்றது இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. இவ்வளவு ஏரியாவில் புணர்ச்சி விதி அப்படின்றது இடம்பெற்றிருக்கு. இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதுகள் இதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6வதுல இருந்து 12வது வரையில வரக்கூடிய செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரித்தெழுது மற்றும் சேர்த்தெழுது நம்ம என்ன பண்ணோம், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஓகேங்களா. இதை வந்து இதுல இருந்து தான் பெரும்பாலான கேள்வி இடம்பெறும். ஆனால் பட் புணர்ச்சி விதி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து புணர்ச்சி விதிக்கு பிரித்தெழுது சேர்த்ததுக்கு. 2வது சந்திப்பிழை அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த சந்திப்பிழை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி வரும், இந்த சந்திப்பிழையும் சரி, இது பின்னாடி வரக்கூடிய எழுத்துப்பிழை மற்றும் ஒற்றுப்பிழையும் சரி. ஓகேங்களா. இரண்டுமே வல்லின மிகுமிடம் மிகாயிரம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திப்பிழை அப்படின்றது நம்பர். ஓகேங்களா. இந்த சந்திப்பிழைன்றது வந்து பாத்தீங்கன்னா 8வது நியூ புக்ல இயல் 7லயும் 9வது நியூ புக்ல இயல் 3 2 4 இருக்கு. ஓகேங்களா. இந்த சந்திப்பிழைன்றது இந்த ஒற்றுப்பிழை வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் உள்ள வரும். அது எங்க இருக்குன்னு சொல்றோம். ஓகேங்களா. இந்த குறிநெடில் வேறுபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிக எளிமையா தான் புக்ல கொடுத்துருப்பாங்க. இது எங்க இருக்குன்னா 6th நியூ புக்ல இருக்கு, 6th ஓல்டு புக்ல இருக்கு. ஓகேங்களா. இது 2 இடத்துலயும் பாத்தீங்கன்னா குறிநெடில் வேறுபாடுன்றது இடம்பெற்றிருக்கு. ஒளி வேறுபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மனங்கொலை எழுத்துக்களை வச்சு வர ஒளி வேறுபாடுன்றது எங்கெங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா 9th நியூ புக் இயல் 2, 6th நியூ புக் இயல் 2, 6th நியூ புக் இயல் 2, 11th நியூ புக் ஓகேங்களா இயல் 2, 12th நியூ புக் இயல் 1, 12th நியூ புக் இயல் 2, 12th ஓல்டு புக் ஓகேங்களா பக்க நம்பர் ஓகேங்களா 155 156 166. 11th ஓல்டு புக்ல அதே மாதிரி பக்க நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. 6th ஓல்டு புக்லயும் பருவமுள்ள இயல் 1, 6th ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இயல் 3, 8th ஓல்டு புக்ல இயல் 2. இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மழங்கொழி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இணை எழுத்துக்கள். இந்த இணை எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா புக்ல ரொம்ப குறைவான ஒரு இடத்துல தான் இடம்பெற்றிருக்கு. 6th ஓல்டு புக்ல மட்டும்தான் இருக்கு. அது பருவம் 2ல இயல் 1ல பருவம் 1ல இயல் 1ல ரொம்ப அதாவது என்னன்னா சும்மா போற போகல டச்சப் மாதிரி ஒரு ஊருகா மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். மொத்தமே எழுதினாலே இதனுடைய நோட்ஸ் வந்து ஒரு பக்கம் தாங்க வரும். அந்த அளவு தான் இருக்கும். ஆனா ஆவரேஜா கொஸ்டின் இடம் பெற்றிருக்கு இந்த டாபிக். அதுக்கப்புறம் பாருங்க சுட்டெழுத்து. இந்த சுட்டெழுத்து அப்படின்றது 6th ஓல்டு புக் மற்றும் 6th நியூ புக்ல இருக்கு. வினாயத்துக்கள் அதே மாதிரி 6th ஓல்டு புக்ல 6th நியூ புக்ல இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா. அதை தாண்டி இந்த வினாயத்துக்குள்ள 10th நியூ புக் 7th நியூ புக்ல இடம் பெற்றிருக்கு, 10th ஓல்டு புக்ல இடம் பெற்றிருக்கு. இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வினாயத்துக்கள் இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா. இந்த வினாயத்துக்கள் அப்படின்னு 5 தான். ஓகேங்களா. இது சொல்லில் முதக்கூடிய எந்த வினாயத்துக்கள் வரும், சொல்லில் இறுதியில் எந்த வினாயத்துக்கள் வரும், சொல்லின் முதல் மற்றும் இடையில எந்த வினாயத்துக்கள் வரும். ஓகேங்களா. இந்த வினாயத்துக்கள் அகவினா புறவினா என்ன அப்படின்றத படிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வினா எழுத்து க்ளோஸ் ஆகிடும். இந்த சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா இந்த 3 எழுத்துக்கள். இந்த 3 எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டுனா என்ன. ஓகேங்களா. இதை வந்து பிரித்த தொலைவின் அடிப்படையில் அண்மை சுட்டு சேமை சுட்டுனா என்ன. சப்போர்ட் இந்த சுட்டுன்றது தற்காலத்தில் என்னவா சுட்டு தெளிவாக தெரிஞ்சிருக்கு, அது எந்த எழுத்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயத்தை படித்தா சுட்டு எழுத்துக்கள் க்ளோஸ் ஆகிடும். இணை எழுத்துக்கள் அப்படின்னா இந்த தமிழ்ல வந்து நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்பு எழுத்துக்கள் வந்து எந்தெந்த எழுத்துக்கள் நட்பு எழுத்துக்களாக இருக்கும், எந்த ஒரு எழுத்து பிறப்பின் அடிப்படையில் அதாவது பிறப்பின் அடிப்படையிலோ இல்லை முயற்சி பிறப்பின் அடிப்படையிலோ ஒன்றி பிறக்குமோ அந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்களா அமையும். உயிரெழுத்துக்கள் இடத்துல குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும். ஓகேங்களா. வல்லினத்துக்கு மெல்லினமும் மெல்லினத்துக்கு வல்லினமும். ஓகே. இணை எழுத்துக்கள் தங்களுக்குள்ளே இணை எழுத்துக்களை அமைத்துக்கும். ஓகே. ஆவது எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இணை எழுத்துக்கள் போயிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்பவே இது மொத்தமே இதெல்லாம் ரொம்ப சிறிய ஏரியா தான். ஆனால் கொஸ்டின்ன்றது ஈஸியாக இடம்பெறும். ஓகே, ஒருமைப்பன்மை அறிதல் அப்படின்னா நான் சொன்னேன், ஒருமைப்பன்மை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் அப்படின்னு எடுத்துட்டா 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதில் என்னன்னா ஒரு எழுவாள், இன்னொரு பயனளி. ஒரு எழுவா என்ன விஷயத்த சொல்லுதோ, ஓகேங்களா, என்ன திணையில ஆரம்பிக்குதோ, என்ன பாலில் ஆரம்பிக்குதோ, என்ன காலத்தில் ஆரம்பிக்குதோ, என்ன சொல்ல வருதோ அதான் அப்படி பயனலையாகவும் இருக்கும். இதான் ஒரே ரூல்ஸ். அந்த ஒரே ஒருமையில ஒரு 12 விதிகள் கிட்ட 9 ஒரு 12 விதிகள் இருந்தாலும் இது முக்கியமா சொல்ல வர விதி முக்கியமா என்ன கருத்து சொல்லணும்னா பயனில எதில் தொடங்குமோ, எழுவா எதில் தொடங்குமோ பயனலையும் அதிலேயே தான் முடியும். ஓகேங்களா? இதான் ஒருமைப்பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கூறியது கொஞ்சம் பெரிய டாபிக் இது, அவ்வளவுதான். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கேள்விகள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஓகேங்களா? வேர்ச்சொல் மற்றும் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் மற்றும் வினையாளர் பெயரச்சத்தை அறிதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேர்ச்சொல் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவோம்னா அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சொல்லுமே ஒரு அடிச்சொல் இருந்தால் பிறந்திருக்கும். ஓகேங்களா? அந்த அடிச்சொல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொல்ல பல்வேறு வகையில திரிக்க முடியும். அந்த அடிச்சொல்லை எடுத்துட்டு இதை வச்சு நீ வினைமுற்று சொல்லலாம்னு சொல்லலாம், இல்லை வினையச்சு சொல்லலாம்னு சொல்லலாம், வினையாளனையும் பெயர் சொல்லலாம்னு சொல்லலாம், பெயரச்சு சொல்லலாம்னு சொல்லலாம். அப்போ அந்த அடிச்சொல்லை மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு பல்வேறு வகையா ஒரு சொற்கள் நம்மளால உருவாக்க முடியும். அப்படி கேட்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வினைமுற்று கொடுத்துட்டு, இல்லை வினையச்சத்தை கொடுத்துட்டு, இல்லை வினையாளன் பெயர் கொடுத்துட்டு, பெயரச்சத்தை கொடுத்துட்டு இதனுடைய அடிச்சொல்லி சொல்லு, அடிச்சொல்லை கூறு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? இப்படிதான் பேஸ் பண்ணி கேட்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்குது பெருசா தெரியும். ஓகேங்களா? பாருங்களேன், 10th நியூ புக் இயல் 5, 9th நியூ புக் இயல் 1, 9th நியூ புக் இயல் 2, 9th நியூ புக் இயல் 9, 8th நியூ புக் இயல் 2, 8th நியூ புக் இயல் 2, 7th நியூ புக் இயல் 1, 7th நியூ புக் இயல் 3, 9th ஓல்டு புக் இயல் 2, 9th ஓல்டு புக் இயல் 1, 9th ஓல்டு புக் இயல் 2, 7th ஓல்டு புக் இயல் 3. இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த வேர்ச்சொல்ன்றது பல்வேறு இடத்துல சிதறப்பட்டிருக்கு, அவ்வளோதான். மொத்தமாக தொகுத்தா ஒரு 40 பேஜ் கூட வராது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டிய டாபிக். புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். அதாவது பகுதி 1 வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும். ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்மளால கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். எதிர்ச்சொல் அப்படின்னு எடுக்கிறா ஒவ்வொரு சொல்லுக்கும் அது கொண்டு எதிர்ச்சொல்ல சொல்றது தான். ஓகே, இந்த எதிர்ச்சொல் அப்படின்ட்டு டேரக்டா பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்ல இருக்கு, 7th ஓல்டு புக்ல இருக்கு, 6th ஓல்டு புக்ல இருக்கு எதிர்ச்சொல் அப்படின்றது. பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்துப்பிழை மற்றும் ஒற்றுப்பிழை. நான் சொன்னேன், இந்த எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழைன்றது பெருவாரியா எங்க வரும்னா நம்ம சந்திப்புல படிச்சாலும் வல்லினம் மிகு இடங்கள் மிக இடங்கள் இதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணியே தான் என்ன இருக்கும், இந்த எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழைன்றது இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எங்க இடம் பெற்றிருக்கு அப்படின்னா 9th நியூ புக், 9th நியூ புக், 8th நியூ புக், 7th நியூ புக், 12th நியூ புக், 12th ஓல்டு புக், 10th ஓல்டு புக், 9th ஓல்டு புக், 9th ஓல்டு புக், 8th ஓல்டு புக். இந்த மாதிரி இடத்துல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான டாபிக் தான். அதாவது என்னன்னா இந்த வல்லின மிகு இடங்கள்ன்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான். ஓகேங்களா? நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக மனப்பாடம் பண்ணுறோம். இங்கே மிகும், இங்கே மிகாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாணைய ஒரு கேள்வியாக பார்க்கும்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தான், மனநிலையை தான் சொல்லும். எப்படின்னா அது வந்து எந்த இடத்துல மிகும் மிகாதுன்றது அவ்வளோ உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் பட் அது தொடர்ந்து ஒரு கேள்விகளை பயிற்சி செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்மளால களைய முடியும். அதுக்கப்புறம் எடுத்துப்பேன் 2 வினைச்சொற்களுடைய வேறுபாடு அறிதல் அப்படின்னா இது வந்து 6th நியூ புக்ல பருவம் 3 இயல் 1 இருக்கு. 4 வகை சொற்களா இருக்கு. அது ஒரு அயற்சொல் டு தமிழ்ச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 9th நியூ புக், 7th நியூ புக், 6th நியூ புக், 6th நியூ புக், 6th நியூ புக், 11th நியூ புக், 12th நியூ புக், 12th நியூ புக், 12th ஓல்டு புக், 10th ஓல்டு புக், 8th ஓல்டு புக் அப்படின்றது இந்த இயல் வாரியா இருக்கு. இந்த அயற்சொல் டு தமிழ்ச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு மொழிகள், போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து தமிழ் சொல்லுக்கு, வடமொழியிலிருந்து தமிழ் சொல்லுக்கு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரசீக மொழியிலிருந்து தமிழ் சொல்லுக்கு, ஆங்கில மொழியிலிருந்து தமிழ் சொல்லுக்கு, இந்த மாதிரி பல்வேறு மொழிகள் வந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த சொற்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அயற்சொல் டு தமிழ்ச்சொல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிதறி கிடைக்கக்கூடியது தான். ஆனால் மொத்தமாக ஒரு சேர தொகுத்தா அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இவ்வளோ டாபிக் எங்கெங்க இடம் பெற்றுன்னு பார்த்தேன். இதில் அவுட் சோர்ஸ்ன்றது எங்கெங்க இடம் பெறும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற ஒன்றே போதுமான ஒன்று தான். இந்த புணர்ச்சி விதியிலும் போதுமான ஒன்று தான். ஓகேங்களா? சந்திப்பிழை அப்படின்றது ஓகே. இந்த குறில் நெடில் வேறுபாடு அப்படின்றது அவுட் சோர்ஸ் போய் ஆகணும். ஓகே, கண்டிப்பாக குறில் நெடில் வேறுபாடு, இந்த ஒளி வேறுபாடுக்கு அவுட் சோர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது இரண்டுமே வந்து அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக பேஸில் போய் பார்த்து தான் ஆகணும். இந்த இணை எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வந்து புக்கில் இருக்கிறதே போதுமான ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அயற்சொல்லுக்கு அவுட் சோர்ஸ் போய் ஆகணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அயற்சொல்லுக்கு அவுட் சோர்ஸில் வந்து கேள்விகள் கேட்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு சோர்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? யூனிட் 1 பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? போதுமான தகவல்களை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.